இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். எங்கள் அம்மா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம். ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி சிக்கன் கறி குழம்பு உண்டாக்குறதுன்னு பார்க்குவோம். முதல்ல வானலியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தேவையான அளவு 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குவோம். இது நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். உள்ளி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்ந்து பேஸ்ட்டாக வச்சது 2 ஸ்பூன் போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வசங்கின உடனே 2 தக்காளி அரிஞ்சு போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நமக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவோம். முதல்ல ஒரு தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுவோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோம். 3 ஸ்பூன் போட்டிருக்கு. தென் தேவையான அளவு மல்லித்தூள் போடுவோம். தென் தேவையான அளவு பெப்பர் பவுடர் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும். தென் வீட்டிலேயே நான் பொடிச்சு வச்சிருக்க கறி மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போடுவோம். இதுதான் இதோட சிக்கனோட மசாலா. அந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வசக்க வேண்டும். தென் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன், அதை போடுவோம். இதை நல்லா கொஞ்சம் இலக்கிட்டாங்க.
உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மிளகுத்தூள் பெப்பரெல்லாம் சேர்த்துக்கோங்க. தென் தேவையான அளவு கல்லுப்பு போடுவோம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைப்போம். 2 மினிட்ஸ் தாண்டி இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு, இது வேகிறதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். தேவையான அளவு கறிவேப்பிலை போடுவோம். இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சது. கடையிலேருந்து எந்த மசாலையும் யூஸ் பண்ணலை. தேவையான அளவு மல்லி இலை போடுவோம். போட்டு மூடி வச்சு நம்ம வேக வைப்போம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது தோசை சாப்பிட்றது கொஞ்சம் குழம்பா வச்சுருக்கேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணலாம். இது தோசை சாப்பிட்றதுக்கு வேண்டி இப்படி வச்சுருக்கேன். நல்லா கமன்னு மணக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, இதை ஆஃப் பண்ணிடுவோம். தென் பக்கத்தில் தோசை கல் வச்சுருக்கேன். தோசை சுடுறதுக்கு தோசை சிக்கன் ரெடியாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லு. சாப்பிட்டு மக்களே, சிக்கன் தோசை எப்படி இருக்கு? அடிபொலியம்மா, சூப்பரா இருக்கு.